ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சில காய்கறியின் பெயர்களை கண்டுபிடிக்கிற பசில தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற இமேஜை வச்சு காய்கறியின் பெயர்களை கண்டுபிடிக்கணும். ஒவ்வொரு பசிலுக்கும் 10 செகண்ட் கொடுக்கப்படும். எத்தனை பசிலுக்கு பதில் கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கஷ்டமான பசிலாக இருந்தால் அதையும் கமெண்ட் பாக்ஸில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இது ஒரு காய். கீழே கொடுக்கப்பட்டுள்ள இமேஜை வச்சு இது என்ன ஆன்சருங்கிறத கண்டுபிடிங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள டைம் 10 செகண்ட்ஸ். கண்டுபிடிச்சிட்டிங்களா? சரியான விடை. ஆமாம், இதோட ஆன்சர் குடைமிளகாய். இது ஒரு வகையான இலை. இரண்டாவது கேள்விக்கான நேரம் துவங்கிவிட்டது. கெஸ் பண்ணிட்டீங்களா? முதலில் செய்யும் வேலையும் இரண்டாவது உள்ள பொருளையும் சேர்த்து உங்களுடைய ஆன்சரை கெஸ் பண்ணுங்க. கெஸ் பண்ணிட்டீங்களா? இதன் விடை கொத்தமல்லி. இது ஒரு கிழங்கு. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ். அனித்ரசாவின் குணத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டா சொல்லுவாங்க. அதை கண்டுபிடிச்சாலே நம்ம இதோட ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். 5K Food Products விவசாயிகளிடமிருந்து நேரடி கொள்முதல் செய்து இயற்கையான முறையில் பேக் செய்து அஸ்திரா கோதுமை மாவு, ஐரா கரும்பு சர்க்கரை, யாதுமாகி ராகி மாவு, நம்ம வீட்டு சாம்பார் மசாலா, அமிர்தாவரம் டீ என 5K Food Products அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். 5K Food Products for franchisee call 9159855755. கரெக்ட் ஆன்சர் கருணைக்கிழங்கு. இது ஒரு வகையான காய். உங்கள் கேள்விக்கான நேரம் இதோ ஆரம்பம். ஆன்சர் கத்திரிக்காய். இது ஒரு காய். உங்களுடைய கேள்விக்கான நேரம் ஆரம்பம். கெஸ் பண்ணிட்டீங்களா? சரியான விடை. இதனுடைய விடை முள்ளங்கி. இது ஒரு கிழங்கு. உங்க டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஆமாம், உருளைக்கிழங்கு. சரியான விடை. அடுத்த கேள்வி. இதுவும் ஒரு வகையான காய். உங்களுடைய நேரம் ஆரம்பம். தமிழில் மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ்லையும் யோசிங்க. உங்களுடைய ஆன்சரை ஈஸியாக நீங்கள் கெஸ் பண்ணிடலாம். சரியான விடை கேரட். இது ஒரு காய். உங்களுடைய நேரம் ஆரம்பம். இதனுடைய விடை பீட்ரூட். அவங்க அடிக்கிறாங்க, அதை இங்கிலீஷில் பீட். செகண்ட் இமேஜ் அதோட ரூட். ஸோ பீட்ரூட். அடுத்து இது என்ன காய்னு கண்டுபிடிங்க. உங்களுடைய நேரம் ஆரம்பம். இதனுடைய விடை முட்டைக்கோஸ். ஃபர்ஸ்ட் இருக்க இமேஜில் முட்டை இருக்கு, இரண்டாவது கோஸ் இருக்கு. ஸோ முட்டைக்கோஸ். மறக்காம நீங்க எவ்வளோ பசில் கண்டுபிடிச்சிருக்கீங்க, எத்தனை கஷ்டமான பசில் நீங்க ஃபேஸ் பண்ணீங்கிறத கமெண்ட் பண்ணுங்க.